அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம பார்க்கக்கூடிய தகவல் எத பத்தி அப்படின்னா, உளுந்த பத்தி தாங்க. இந்த உளுந்து ரொம்பவே நம்முடைய உடலுக்கு நல்லது. இந்த உளுந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்றது தெரியாமலே இருக்கும். ஆனா இனி அப்படியெல்லாம் இருக்க போறது கிடையாதுங்க. ஒவ்வொரு பொருட்கள்லையுமே என்ன ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பதிவுல நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருட்களை பற்றினுமே நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போகிறோம். அதை நீங்களும் பார்த்து பயன்பெறணும். நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாம உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செரிமானத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா உளுந்து கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்களை பெற்றிருக்குது. ஸோ இந்த நார்ச்சத்துக்கள் என்ன பண்ணுன்னா உணவை நல்லா செரிக்க செய்வதோட உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் உடலுக்கு உறிஞ்சி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த நார்ச்சத்து நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராது, வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை இது மாதிரியான செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது. ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக யாருக்கும் வராது நீங்கள் உளுந்து எடுத்துக்கும் பொழுது. அதாவது செரிமான பாதையில் இருக்கக்கூடிய செரிக்காத நச்சு பொருட்களை எல்லாம் கழிவாக மாற்றி வெளியேற்றத்துக்கு இது உதவியாக இருக்குது. அதனால் உளுந்தை அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நல்ல செரிமானத்தை பெறலாம். ஸோ செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் வாரத்துக்கு 2 முறை 3 முறை நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை பல வழிகளில் எடுத்துக்கலாம். நீங்கள் பொடி செய்து வச்சு சாப்பிட்லாம், லட்டா செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அதுலேயும் தோல் நீக்காத கருப்புளுந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நன்மைகளையும் சத்துக்களையும் பெற்றிருக்குங்க. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ தரமான உளுந்தாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அது அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உளுந்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் கிராம்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு உளுந்தில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்து, இரும்புச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த நார்ச்சத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை சீராக்க வைக்கும். மெக்னீஷியம் மற்றும் இரும்புச்சத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை தடை எதுவும் இல்லாமல் சீராக நடக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதயம் நமக்கு நல்லா செயல்படணும் அப்படின்னா உளுந்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இதனால் இந்த உளுந்தை நீங்களும் அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வாங்க. அப்படி சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு இதய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும். அதே போல் ஆற்றலை எல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் உளுந்தானது இருக்குது. ஆற்றல் அப்படிங்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி தாங்க. ஸோ இது உளுந்தில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா உளுந்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த இரும்பு சத்து உடலுக்கு தேவையான ஆற்றலை எல்லாம் வழங்கி நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். அதே போல் இந்த இரும்பு சத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதோடு மட்டும் இல்லாமல் உடலில் எல்லா பாகங்களுக்குமே ரத்த ஓட்டம் சீராக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது அது நம்முடைய மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கும் பொழுது சோர்வு, தசை பலவீனம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உளுந்தை நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஆற்றலோடு இருக்க முடியும். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா வலி மற்றும் அலர்ஜியை குணப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குங்க. உளுந்தில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதோட விட்டமினும் அதிகமாக இருக்குது. ஸோ உடலில் சீரான வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும். உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த பகுதிகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கும். உளுந்த முட்டை மற்றும் பஞ்சோடு சேர்த்து எலும்பு முறிவு சிகிச்சைக்கு பயன்படுத்துவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். உளுந்தை முட்டை மற்றும் பஞ்சோடு சேர்த்து எலும்பு முறிவு சிகிச்சைக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கம் நாட்டு மருத்துவத்தில் இருக்குது. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த உளுந்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலர்ஜி பண்பானது உடலில் அலர்ஜியிலேருந்து பாதுகாத்து கொடுக்கும். எலும்புகளை இணைவு செய்யும். ஸோ அந்தளவுக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதுனால தான் நாட்டு மருத்துவத்தில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உளுந்தில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இது எல்லாமே உளுந்தில் இருக்குது. அப்படின்றதுனால எலும்போடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எலும்போடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான தாது உப்புக்களை பெற்றிருக்கக்கூடிய உளுந்தை நீங்களும் அடிக்கடி பயன்படுத்துங்க. உளுந்தை எல்லா வயதினரும் பயன்படுத்தலாங்க. எல்லா வயதினரும் உணவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது.
இது மட்டும் இல்லாம உளுந்து வந்து இப்பலாம் வந்து அழகுக்காகவும் வந்து பயன்படுத்துறாங்க. உளுந்த வந்து அரைச்சு ஃபேஸ் பேக்கா வந்து போடும்பொழுது, நம்ம சரும பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுது அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது உளுந்துல கால்சியம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதேபோல இந்த உளுந்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சரும அலர்ஜி, பரு உள்ளிட்ட சரும காயங்கள், கரும்புள்ளிகள் எல்லாத்தையும் வந்து போக்கிக் கொடுக்கும். இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் உளுந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. மேலும் சருமத்தில இருக்கக்கூடிய மேற்பரப்புல இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து சரியாகும். ஸோ உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டமும் இருக்கு அப்படிங்கும் பொழுது, முகமும் வந்து பொலிவா இருக்கும். சருமத்த அழகாக்கி கொடுக்கும், இளமையா வச்சிருக்கும். அதனால உளுந்த நீங்களும் சாப்பிடுங்க. சருமத்தில பூசியும், சரும ஆரோக்கியத்தையும் நீங்க வந்து பாதுகாத்துக்கலாம். அதேபோல இந்த உளுந்துல பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான குறைபாடுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். உளுந்து பார்த்தீங்கன்னா, மனத்தில இருக்கக்கூடிய சோர்வு, நரம்பு பலவீனம், நினைவாற்றல் குறைவு, சிகோஃப்ரீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள், இப்படி எல்லாத்துக்குமே உளுந்து முழுமையான தீர்வு கொடுக்குங்க. ஸோ அதாவது உளுந்த நீங்க சாப்பிடும் பொழுது ஃபுல்லா க்யூர் ஆகல அப்படின்னாலுமே கூட, அதுக்கு ஏத்த வகையில உங்களுக்கு பாதிக்கு பாதியாவது சரி பண்ணி கொடுத்துடும். உளுந்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மனசுக்கும் சரி, உடம்புக்கும் சரி புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நரம்பு சம்பந்தமான குறைபாடுகளுக்கு உளுந்து தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு தீர்வு கொடுக்கும். அதனால் உளுந்தை நீங்கள் உங்களுக்கு எந்த வழிகளில் பயன்படுத்தினா பிடிக்குமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை வந்து பயன்படுத்துங்க. இது மாதிரி சத்து நிறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் தேடி தேடி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ ஆரோக்கிய பிரச்சனைக்காக தான் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இயற்கை உணவுகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொருட்களை நாம் வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதுதான் வந்து நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் நம்ம வாழணும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், தசைகள் எல்லாம் வலுப்பெறணும் அப்படின்னா உளுந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா உளுந்தில் இருக்கக்கூடிய புரதச்சத்து பார்த்திங்கன்னா தசைகளுடைய வளர்ச்சியும் அதோடைய ஆரோக்கியத்தையும் வந்து பாதுகாக்குது. அதனால் தசைகள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகாகவும் வந்து மாற்றி கொடுக்கும். அதே போல் தேக பராமரிப்புக்கு உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு முகத்தில் பொலிவெல்லாம் இழந்து போயிடுச்சு, தேகத்தில் வந்து புத்துணர்ச்சி இல்லை அப்படின்னா உளுந்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அது பயன்படுத்தும் பொழுது பொலிவும் கிடைக்கும், வலிமையும் கிடைக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா உளுந்து இருக்கக்கூடிய தாது உப்பு தாங்க. தாது உப்போடு மட்டும் இல்லாமல் உளுந்தில் அமினோ அமிலமும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாசி பயிரோட உளுந்தை வந்து சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பொடுகு பிரச்சனைலாம் இருந்தால் எல்லாமே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். அதில் குறிப்பாக கர்ப்பிணிகள் உளுந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஏன்னா உளுந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுக்காகவே கர்ப்பிணிகள் உங்களுடைய உணவில் அடிக்கடி நீங்கள் உளுந்தை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இரும்பு சத்துக்காக நீங்கள் விட்டமின் டேப்லெட் எடுக்கிறதோ அயன் டேப்லெட் எடுக்கிறதோ அதெல்லாம் விட இரும்பு சத்து தேவையானது இந்த உளுந்துலே இருக்குது. ஸோ கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஹீமோகுளோபின்களை வந்து வழங்கிடும். ஸோ ரத்த ஓட்டத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, நார்ச்சத்து, ஃபோலேட்டுகள் போன்றவை எல்லாமே கர்ப்பிணிக்கும் சரி, குழந்தைக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் அவசியமானதும் கூட. ஸோ கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அடிக்கடி உளுந்தை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான முறைகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிகளில் பயன்படுது. இருந்தாலுமே கூட உளுந்தில் நம்ம உடலுக்கு இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கீழ்வாதம், சிறுநீரக கற்கள் இதனால் பாதிப்படைந்தவங்க உளுந்தை பயன்படுத்துகிறத முழுமையாக வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா உளுந்து நம்ம வாங்கும் பொழுது திரட்சியானதா, ஒரே சீரான நிறத்தோடு இருக்கிறதா அப்படின்றத பார்த்து தான் வாங்கணும். தேவையில்லாதது, அது கலப்படமானது இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாத பெரிய பாத்திரத்தில் உளுந்தை வந்து நீங்கள் சேகரித்து வச்சிங்க அப்படின்னா அதில் அதிக வெப்பமும் ஈரப்பதமும் இல்லாத இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உளுந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த உளுந்தை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி உணவில் வந்து கொடுத்துட்டே வாங்க. என்ன வழிகளில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உளுந்தை வந்து கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தீர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த உளுந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, முதுகு வலி, உடல் சோர்வு, மனநிலை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து போக்குறதுக்கு நீங்கள் உளுந்தை பயன்படுத்துங்க. அதுவும் கருப்பு உளுந்தாக வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய இரத்த இழப்பை வந்து ஈடு செய்து சோர்வை போக்கிடும். மேலே இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை வந்து சீராக்கி அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வயிற்று அசௌகரியங்கள் எல்லாத்தையும் வந்து குறைச்சி கொடுக்கும். சில பெண்களுக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய தசை பிடிப்புகளை கூட இது வந்து குறைச்சி கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், தாதுக்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே உதவியானதுங்க. ஸோ இது மாதிரி மாதவிடாய் காலத்துக்கு கருப்பு உளுந்து ரொம்பவே ஏற்றது. அதனால் மாதவிடாய் காலங்களில் நீங்களும் பயன்படுத்துங்க.
ஸோ இது போல் நிறைய நேரங்களில் நம்ம உளுந்தை வந்து பயன்படுத்தலாம். அதை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.